எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம நாளைய தினம் கண்டிப்பாக அவசியம் பண்ண வேண்டிய அற்புதமான ஒரு பூஜையை பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ஓணம் பண்டிகை இல்லையா? திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம். வெள்ளிக்கிழமையும் வர்றதுனால தாயாரையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபடும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வர்றதை விட வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப விசேஷம். இது ரொம்ப ரேராக தான் வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் வரும். வெள்ளிக்கிழமையும் திருவோணமும் அடிக்கடி சேரும். ஆனால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் ஒன்றா வர்றதுங்கிறது கொஞ்சம் ரேரான விஷயந்தான். அந்த தினத்தில் அன்றைய நாளில் நம்ம மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மகாலட்சுமியை கஜலட்சுமி ரூபமாக நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு தாரித்திரியங்கள் விலகி சகலவிதமான செல்வங்களும் நம்மளுடைய இல்லத்தில் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த கஜலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ரொசீஜரெல்லாம் கலசம் வச்சு அப்படியும் பண்ணலாம், அல்லது விளக்குலேயும் பண்ணலாம். அப்படியும் முடியாத பட்சத்தில் 2 மந்திரங்கள் இருக்குது. ஒரு வரி மந்திரங்கள் 2 இருக்குது. அந்த 2 மந்திரத்தையும் முடிஞ்சால் சுக்கிரஹோரையில் அல்லது எப்போ வேணாலும் நாளைக்குள்ளே சொல்லணும் அப்படின்னா 108 முறை சொன்னோம் அப்படின்னா நமக்கு பணத்தட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ நிலை முன்னேற்றம் இருக்கும். அந்த 2 மந்திரங்களையும் நம்ம சுக்கிரஹோரையில் சொன்னால் ரொம்ப விசேஷம். அப்படி முடியாட்டி மாலை வேளையில் கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் திருவோண நட்சத்திரம் சேர்ற இந்த நாளில் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் பண்ணலாம். அதாவது தொடர்ந்து 24 வெள்ளிக்கிழமைகள் பண்ணால் ரொம்ப நல்லது. அல்லது 12 அல்லது 6 இந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ அந்த 2 மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணும். அடுத்ததாக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி சௌபாகிய தாரிண்யே நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி சௌபாகிய தாரிண்யே நமக. இந்த 2 மந்திரத்தை நம்ம கலசத்தில் நீர் நிரப்பி மகாலட்சுமியை மஞ்சள் தடவின தேங்காய் வச்சு மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குத்து விளக்கு ஏற்றி வச்சு அதில் இந்த 2 மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை மாதிரி பண்ணலாம். அதுவும் இல்லைன்னா நார்மலாக விளக்கேற்றி வச்சுட்டு சுவாமி ரூமில் 108 முறை வெறும்ன பாராயணமாக கூட பண்ணலாம். இந்த கஜலட்சுமி பூஜை இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்திருக்கு. அதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி ப்ரொசீஜரெல்லாம் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும்னா இந்த 2 வரி மந்திரத்தை நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணி ஊதுபத்தி காமிச்சு நெய் தீபம் காமிச்சிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஹாரத்தி காமிக்கலாம். ரொம்ப விசேஷமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் எப்படி வேணாலும் பூஜை பண்ணிக்கலாம். நாளைய தினம் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாளுடைய நட்சத்திரமும் மகாலட்சுமியோட தினமும் ஒன்றா வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அதுலேயும் வளர்பிறை வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதனால் நாளைய தினத்தில் இந்த பூஜை அப்படிங்கிறத ஆரம்பித்து 24 வெள்ளிக்கிழமைகள் பண்ணணும். அதாவது 6 மாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். முடியலன்னா 12 வெள்ளிக்கிழமைகளாவது குறைஞ்சபட்சம் பண்ணினா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோங்கிறத ஒரு நல்ல ஒரு கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால் 1 வாரம் 2 வாரம் அப்படின்னு பண்ணாமல் 24 வெள்ளிக்கிழமைகள் பொறுமையாக பண்ணி பாருங்க. நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 வரி மந்திரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. தினசரி கூட விளக்கேற்றிட்டு ஒரு 11 முறை அல்லது ஒரு 9 முறை இந்த மந்திரத்தை சொன்னாலே நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் தெரியும். கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ததாஸ்து.